மும்பை மார்க்கெட்டு சண்டே அது மாதிரி தான் போனோம். மழை செம்ம மழை. இங்கே மழை பெஞ்சா விடவே விடாது. அப்படி தான் மழை பெய்யும். கூட்டமும் அதிகமாக இருக்கும். நகர முடியாது. போயிருந்தோம். போயிட்டு பார்க்கையில நம்ம ஊரில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அருகம்புல், அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் இங்கே வருது உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி நடக்குது. அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பூ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி எதுக்காண்டி பிளாக் ட்ரெஸ் இதுன்னா ஐயப்ப பக்தர்கள் நம்ம மாலை போடுவோம்ல, அதே மாதிரி இவங்களும் மாலை போட்டு போவாங்க. அதனால் பிளாக் ட்ரெஸ் விற்பனை அதிகமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. கடையில் ஃபுல்லும் ரொம்ப கம்மியான பொருள். இங்கே முதல்ல மும்பையிலேயே கம்மியான பொருள் வந்து கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இங்கேயும் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குது. யாருக்காவது வேணும்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் நான் வாங்கி மெயில் அனுப்பிச்சி விடுவேன். உங்கள் வீட்டுக்கே நான் அட்ரஸ்லாம் அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா இங்கே ரேட்டு வந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். எல்லா பொருளுமே இதுன்னு இல்லை, ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம ஊரை கம்மி பண்ணியில் 100 200 சொல்லிட்டு கம்மியாக தான் இருக்கும். எல்லா பொருளும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. வாங்குறவங்க வாங்கலாம். இதெல்லாம் வந்து லோக்கல் மார்க்கெட்டு தான். பட் வந்து எப்படின்னா நல்லா உழைக்கும். நானும் இங்கே தான் வாங்கி யூஸ் பண்ணேன். நல்லா தான் உழைக்கும். லாஸ்ட்டாக ஒரு கிளிப்பு மட்டும் வாங்கினேன். அதோட விலை எவ்வளோ சொன்னாங்க? 5 ரூபா தான் சொன்னாங்க. அந்த கிளிப்பு மட்டும் பட்டர்ஃப்ளை கிளிப் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஜவுளி கடை. சரி போயிட்டு என் மாமியாருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தோம் பார்த்துக்கோங்க. போய் சேரீ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் உள்ளே போகலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் சரி வேண்டான்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கம்மல்களை பார்த்தோம். எல்லா கம்மலுமே ரேட்டு வந்து எப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே 20 ரூபா 10 ரூபா அவ்வளோதான். 100 ரூபாலாம் கிடையாது. ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இங்கே. இதில் இருக்கிற எல்லா ஜும்காஸுமே ரேட்டு கம்மி. அப்புறம் பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே 50 ரூபா 30 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. இங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். அப்புறம் பேங்கிள்ஸு எல்லாமே ரேட்டு கம்மி தான். இந்த பேங்கிள்ஸ்லாம் எவ்வளோனா ரேட்டு 10 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ரொம்பலாம் ரேட்டு கிடையாது. அதே மாதிரி கலெக்ஷனும் நிறைய இருக்கும் பார்த்துக்கோங்க. யாராவது எதாவது வாங்கணும்னா இந்த மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கலாம். அப்படி தான் இருக்கும். இது என்னென்னா இருக்குது லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டில் போட்டுருப்பாங்க. பட் லோக்கல் பிராண்டு தான். பட் ரேட் கம்மியாக இருக்கும். அப்புறம் செப்பல்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வகையான செப்பல்ஸும் இருக்கும் பார்த்துக்கோங்க. ரேட்டு ரொம்ப கம்மி. அதிகம்லாம் கிடையாது. ரொம்ப கம்மி. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். யாருக்காவது வேணும்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு இது மொத்தமாக வாங்கணும்னு வச்சுருப்பீங்களா? அவங்க சொல்லுங்கள், வேணால் நான் வாங்கி அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்றேன். இது ஒரு ஹெல்ப்பாக. அதுக்கப்புறம் என்னதுன்னா இது ஃபுல்லுமே லிப்ஸ்டிக்கு எல்லாமே போய் பார்த்தோம் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரேட்டு வந்து எவ்வளோனா கம்மியாக தான் சொன்னாங்க. 10 ரூபா. அந்த நெயில்லாம் எவ்வளோனா 20 ரூபா தான் சொன்னாங்க. எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருந்தாங்க. நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ நமக்கு தேவையானது மட்டும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நான் தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே இருந்தேன். எது நல்லா இருக்குது எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நமக்கு எது தேவையோ அது மட்டும் கேட்டேன். ஏன்னா ஹிந்தியும் தெரியாது. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கடமைக்கு கேட்டு வாங்கிட்டு வந்தேன்.